ஹாய், ஹலோ, வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமூக, சமய சீர்திருத்த இயக்கங்கள பத்தி படிக்க போறோம். இது பார்த்தீங்கன்னா 10த் புக்ல இருக்கு பார்த்தீங்களா, ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதனால இது இம்பார்ட்டன்ட் லெசன். சரி பார்க்கலாமா? ஓகேவா? இப்ப அடுத்து சீர்திருத்த இயக்கங்கள். சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அடிகார் இயக்கம். அதே மீட்டெடுப்பு இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தேவபந்து இயக்கம். இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சீர்திருத்த இயக்கங்கள்னு கேட்டுட்டு, அதுல வந்து ஒரு பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. இது வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆரிய சமாஜம், இது ராமகிருஷ்ண மிஷன், தேவபந்து இயக்கம் ஆப்ஷன் கேட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் பத்தி பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா 1772ல பிறந்து 1833ல இறந்துட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளற்ற சமய சடங்குகளை எதிர்த்தாரு. பொருளற்ற சமய சடங்குகளை எதிர்த்தாரு. ஓகேங்களா? அப்புறம் ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு ஆகிய கருத்துக்களை கொண்டவர். ஓகேங்களா? அடுத்து கடந்த காலத்துடனான தொடர்பை பாதுகாக்க விரும்பினார். கடந்த காலத்துடனான தொடர்பை பாதுகாக்க விரும்பினார். அது வந்து உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மணம் ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா இவர் எதிர்த்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி கூறினார். மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி கூறினார். அவர் பார்த்தீங்கன்னா 1829ல தலைமை ஆளுநர் வில்லியம் பெட்டிங் பிரபு சதியை ஒழிச்சாரு. ஓகேங்களா? இதுக்கு வந்து பெரும்பங்கு கூட இருந்தது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயால 1828ல பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். ஓகேங்களா? 1828ல பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே வருடம் ஆகஸ்ட் 20ஆம் நாள் வந்து கல்கத்தாவில் திருவுருவச் சிலை அற்ற கோவிலை கட்டினாரு. அவங்க வந்து சிலையே இல்லாம ஒரு கோவிலை கட்டினாரு ஆகஸ்ட் 20ல 1828ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா 1833ல் இறந்த பின் 1833ல இறந்த பின் தேவேந்திரநாத் தாகூர் பணிகளை தொடர்ந்தார். ஓகேங்களா? தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர். அப்புறம் 1857ல கேசவ் சந்திரசேன் வந்து பிரம்ம சமாஜத்துல இருந்தார். அவர் சேர்ந்து 1866ல பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசேன் வந்து இந்திய பிரம்ம சமாஜத்தை விட்டு இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். ஓகேங்களா? கேசவ சந்திரசேன் வந்து இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். அப்போ பாத்தீங்க அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேசவ சந்திரசேன் வந்து தனது 14 வயது மகளை வந்து திருமணம் செய்து வைத்ததால் குழந்தை திருமணத்தை எதிர்த்து சமாஜத்தில் இருந்த விலகி சாதாரண சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். பாத்தீங்கன்னா கேசவ சந்திரசேன் வந்து 14 வயதை திருமணம் செய்து கொடுத்ததால இது குழந்தை திருமணத்தை எதிர்த்தவங்க வந்து சமாஜத்திலிருந்து விலகி அவங்க ஒரு சமாஜத்தை புதுசா தோற்றுவிச்சாங்க. அது என்னன்னா சாதாரண சமாஜம், சாதாரண சமாஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் பார்த்தீங்கன்னா 1820ல பிறந்து 1891ல செத்துட்டாரு. அதுக்கப்புறம் வித்யாசாகர் வந்து இந்து மத மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். இந்து மத மறைநூல்களே முற்போக்கானவை வாதிட்டார். இது வந்து மேலை நாட்டு கல்வியோட இதுவே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அப்புறம் இந்திய சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமியின் வாழ்வை மேம்படுத்த முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்திய சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமியின் வாழ்க்கையை மேம்படுத்த முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1856ல பார்த்தீங்கன்னா விதவை மரண சட்டத்தை கொண்டு வந்தார். இதுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1856 இது வந்து முக்கியமான கொஸ்டின் பாருங்க. 1856 விதவை மறுமண சட்டம். ஓகேங்களா? அப்புறம் 1860ல வந்து முதலில் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. 1860ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. இது 1860ல பாத்தீங்கன்னா வயசு பாத்தீங்கன்னா 10 வயசா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1891ல 12 வயசாகவும் 1925ல 13 வயசாகும்னு சொன்னாங்க. ஆனா இது சட்டம் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து அது மேக்சிமம் யாரும் பின்பற்றல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் பாத்தீங்கன்னா 1868ல தோற்றுவிக்கப்பட்டது பிரார்த்தனை சமாஜம். ஓகேங்களா? இது யார் தோற்றுவித்தாங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பம்பாயில வந்து பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது. ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் மகாராஷ்டிராவில் நிறுவப்பட்டது. மகாராஷ்டிராவில் பம்பாயில பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து சமபந்தி முறையை ஊக்குவித்தது.
சமபந்தி முறையை ஊக்குவித்தது. அப்புறம் சமாஜத்தில் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் இருந்தாங்க. சமாஜத்துல 2 மேன்மைமிக்க உறுப்பினர் இருந்தாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசி பாண்டர்கர் பண்டர்கள். அப்புறம் நீதிபதி எம்ஜி ரானடே. அப்புறம் எம்ஜி ரானடே தான் மகாதேவ் கோவிந்த் ரானடேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்தீங்கன்னா 1842ல பிறந்து 1901ல செத்துட்டாரு. 1842ல பிறந்து 1901 செத்துட்டாரு. இவர் விதவை மறுமண சங்கம் வந்து 1861ல பண்ணாரு. விதவை மறுமண சங்கம் 1861ல. அதே புனே சர்வஜனிக் சபை வந்து 1870ல பண்ணாங்க. புனே சர்வஜனிக் சபை 1870ல. அப்புறம் தக்கான கல்விக் கழகம் பார்த்தீங்கன்னா 1884லயும் ரானடே வந்து கொண்டு வந்து நிறுவியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆரிய சமாஜம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல நிறுவப்பட்டது. இது வந்து தயானந்த சரஸ்வதி என்பதால் நிறுவப்பட்டது. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி என்பதால் நிறுவப்பட்டது. 1875ல ஸ்டார்ட் பண்ணாங்க. தயானந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை வந்து எழுதினாரு. எழுதியிருக்காரு. அப்புறம் குழந்தை திருமணம், விதவை மறுமணம் மறுப்பு, அயல்நாடு சென்றால் தீட்டு என்ற கருத்துக்கள் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார். இது பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம், விதவை மறுமணம் மறுப்பு, அயல்நாடு சென்றால் தீட்டு என்ற கருத்துக்கள் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னாரு. அது பார்த்தீங்கன்னா இவ்வியக்கம் புராண இலக்கியங்களை மறுத்தது. அது பார்த்தீங்கன்னா அதனுடைய முழக்கம் பார்த்தீங்கன்னா அது மெயினான முழக்கம் பார்த்தீங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதன் முக்கிய குறிக்கோள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை மாற்றம். இது வந்து எதிர்மறை மாற்றம்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்துவா மாறின இந்துக்களை வந்து மீட்டெடுக்கிறது தான் எதிர்மறை மாற்றம் சொல்லுவாங்க. இது சுத்தி எனும் சடங்கை மூலம் சமாஜம் வகுத்தது. இவன் மீட்டெடுக்க வகுத்தது. அப்புறம் 1893ல பார்த்தீங்கன்னா இவ்வியக்கம் துன்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாடு ஏற்பட்டதால் 2ஆக பிரிந்தது. 1893ல இவ்வியக்கம் வந்து தூய்மை கோட்பாடு எனும் கருத்தை குறித்து முரண்பட்டதால் 2ஆக பிரிந்தது. அதுக்கு பின்னர் என்ன பண்ணா தயானந்த சுவாமி வந்து பின்னர் வந்து பொறுப்பேற்றது பார்த்தீங்கன்னா ரத்தானந்தா வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா டிஏவி பள்ளிகளை நடத்திய குழுவினர் மிக அதிக அளவு மேற்கத்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். அவர் பார்த்தீங்கன்னா டிஏவி பள்ளிகள் அவர் வந்து மேற்கத்திய சிந்தனைகளை அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை வந்து குற்றம் சாட்டினார். இதெல்லாம் அதை எதிர்த்து பின்னர் 1900ல அவரே பள்ளிகளை நிறுவினார். 1900க்கு அப்புறம் நிறைய பள்ளிகளை அவரே நிறுவினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா 1836ல பிறந்து 1886ல செத்துட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் அருகில் இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த அர்ச்சகர். இவர் பார்த்தீங்கன்னா பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகளை மூலம் ஆன்ம ரீதியாக ஒன்றிணைவது அப்படின்னு சொன்னவர். பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதன் போன்ற வழிமுறைகள் மூலம் ஆன்ம ரீதியாக கடவுளுடன் ஒன்றிணைவது என்னும் கருத்து சொன்னவர். இவர் வந்து காளியின் தீவிர பக்தர் ஆவார். அப்புறம் இவர் அக்கடலின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தார். இவர் ஜீவன் என்பதே சிவன் என்று கூறினார். அப்புறம் மனிதருக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று சொன்னாரு. மனிதருக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றாரு. ராமகிருஷ்ண மிஷன் பார்த்தீங்கன்னா 1897 நிறுவனாங்க. 1897ல இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷன் நிறுவினார். கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினாரு. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா 1893ல சிகாகோவில் நடந்த மாநாட்டில் சொற்பொழிவாற்றினாரு. 1893ல பிரம்மஞான சபை பார்த்தீங்கன்னா மேடம் H.V. பிளாவட்ஸ்கி மற்றும் H.S. ஆல்காட் ஆகியோரால் 1875ல் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. பிளாவட்ஸ்கி மற்றும் ஆல்காட் ஆகியோரால் 1875ல் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இதுல பிளாவட்ஸ்கி பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், ஆல்காட் பார்த்தீங்கன்னா USA சேர்ந்தவர், அதாவது அமெரிக்கா. அப்புறம் இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா 1982ல சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. இந்த இயக்கம் 1882ல
சென்னை அடாரிக்கும் மாற்றப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா உபநிடங்கள் பகவத்கீதை படிக்க உற்சாகமூட்டியது. இந்த இயக்கங்கள் உபநிடங்கள் பகவத்கீதை படிக்க உற்சாகமூட்டியது. அப்புறம் ஆல்காட்டின் இறப்புக்கு பின்னர் 1907 அன்னி பெசன்ட் அம்மையார் தலைவரானார். அன்னி பெசன்ட் அம்மையார் தலைவரானார். யாருக்கு? பிரம்மஞான சபையின் தலைவராக 1907 அன்னி பெசன்ட் அம்மையார் தலைவரானாரு. அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை காமன்வீல் நியூ இந்தியா எனும் செய்தித்தாள் மூலம் பரப்பினார். காமன்வீல் மற்றும் நியூ இந்தியா எனும் செய்தித்தாள் மூலம் பரப்பினார். இது காமன்வீல் பார்த்தீங்கன்னா 1914 தோற்றுவிச்சாங்க. நியூ இந்தியா 1915 தோற்றுவிச்சிருப்பாங்க. அப்புறம் ஜோதிபா புலே. ஜோதிபா புலே பார்த்தீங்கன்னா 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தாரு. இவர் 1851 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தார். ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் திறந்தார். ஓகேங்களா, அதுதான் முக்கியம். புனேவில் திறந்தார். அப்புறம் 1873 பார்த்தீங்கன்னா சத்யசோதாக் சமாஜ். சத்யசோதாக் சமாஜ் அமைப்பு நிறுவனார். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம். உண்மையை நாடுவோர் சங்கம். சத்யசோதாக் சமாஜ் பொருள் பார்த்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம். இது 1873 ஜோதிபா புலே நிறுவினார். அப்புறம் புலேவின் மிக முக்கிய நூலான குலாம்கிரி தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறியது. தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறியது. இது அதோட பொருள் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். அது அடிமைத்தனம் என்பது பொருள். நாராயணகுரு. நாராயணகுரு பார்த்தீங்கன்னா 1854 பிறந்து 1928 செத்துட்டு இருப்பார். நாராயணகுரு. நாராயணகுரு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கினாரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கினாரு. அப்புறம் அருவிபுரம் எனும் ஊர்ல ஒரு கோவிலை கட்டி அனைவருக்கும் அதை அர்ப்பணித்தாரு. ஒரு பெரிய கோவில் அருவிபுரம் எனும் ஊர்ல கட்டி அதை எல்லாருக்கும் அர்ப்பணித்தாரு. இவருடைய இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர் பார்த்தீங்கன்னா குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களால் இவரால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றாங்க. சரிங்களா. அப்புறம் ஐயன்காளி. ஐயன்காளி பார்த்தீங்கன்னா 1863 திருவனந்தபுரத்துல வெங்கனூர் என்ற ஊர்ல பிறந்தாரு. வெங்கனூர் என்ற ஊர்ல பிறந்தாரு. திருவனந்தபுரத்துல வெங்கனூர்ல 1863 பிறந்தாரு. அப்புறம் நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம். சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பு நிறுவனாரு. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களை பாதுகாக்கும் சங்கம். ஏழை மக்களை பாதுகாக்கும் சங்கம். ஏழை மக்களை பாதுகாக்கும் சங்கம்ன்றது 1907 நாராயணகுரு உருவாக்குனாரு. ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக இயக்கம் நிதி திரட்டியது. ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டியது. அப்புறம் அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் 1875 அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அலிகார் இயக்கத்தை தோற்றுவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். சர் சையத் அகமது கான் 1875 நிறுவனாரு. இது பார்த்தீங்கன்னா அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். அறிவியல் கழகத்தை ஒன்று நிறுவிட்டு அதுல ஆங்கில அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். அப்புறம் அலிகார் நகர்ல 1875 முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். பார்த்தீங்கன்னா அலிகார் நகர்ல பார்த்தீங்கன்னா 1875 முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். அதுக்கப்புறம் 1920 இக்கல்லூரி தயாரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது. பல்கலைக்கழகமானது எப்படின்னு கேட்டாங்கன்னா 1920 தியோபந்த் இயக்கம். 1866 தியோபந்த் இயக்கம் உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா முகமது குவாசிம் ஞானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரால் நிறுவப்பட்டது. 1866 உத்தரப்பிரதேசத்துல சகரன்பூரில் இப்பள்ளியை நிறுவினாங்க. சகரன்பூர் ஓகேங்களா. சகரன்பூர்ல ஞானோதவி கங்கோத்ரி அப்படின்னு ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஞானோதவி கங்கோத்ரி ஆகியோர் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்துல சகரன்பூர்ல நிறுவினாங்க. இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. இது ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கத்தோட கருத்துக்களை முக்கியமா எதிர்த்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1888 சையத் அகமது கானுடைய அமைப்புகளான தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் அந்த இயக்கத்தையும் அப்புறம் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷனையும் எதிராக சமய ஆணை பிறப்பித்தது. அவருக்கு எதிராக சமய ஆணை பிறப்பித்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1888 தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷனுக்கும் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரிக்கும் சமய ஆணையை பிறப்பித்தது. அப்புறம்
மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவரானார். மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவரானார். அப்புறம் ஜமத் உல் உலேமா அப்படின்றது வந்து இறையியலாளர்களின் அவை. இறையியலாளர்களின் அவை. ஜமத் உல் உலேமா உலேமான்றது இறையியலாளர்களின் சபைன்னுவாங்க, அது அவைன்றாங்க. அப்புறம் பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா 1851 நிறுவப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா பம்பாயில 1851 பர்தூன்ஜி நௌரோஜி என்பவரால ரஜ்னுமாய் மஜ் தயாஸ்தன் சபா அப்படின்னு அமைப்பை நிறுவனாங்க. 1851 பர்தூன்ஜி நௌரோஜி ரஜ்னுமாய் மஜ் தயாஸ்தன் சபான்றத அமைப்பை நிறுவனாரு. இது பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் சங்கம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதன் தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டுகோப்தார். இதன் தாரக மந்திரம் ராஷ்டுகோப்தார். உண்மை விளம்பின் பொருள் இதுக்கு. பார்சி இயக்கத்தோட தாரக மந்திரம் ராஷ்டுகோப்தார். முக்கியமா பாத்துங்க, ராஷ்டுகோப்தார். இது உண்மை விளம்பின்னு சொல்லுவாங்க. இத பொருள் வந்து அப்புறம் பம்பாயில வந்து பெரம்ஜி மல்பாரி என்பவர் வந்து குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என இயக்கத்தை நடத்தினாரு. பம்பாயில பெரம்ஜி மல்பாரி என்பவர் குழந்தை திருமணம் எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என இயக்கத்தை நடத்தினார். அப்புறம் இதை சிறந்த தலைவராக உருவாக்கியது யார் பார்த்தீங்கன்னா பெரசா மேத்தா, தீன்சா வச்சா போன்ற சிறந்த தலைவர் உருவாக்கியது இது இயக்கம். பெரசா மேத்தா, தீன்சா வச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. சீக்கியர்களின் சீர்திருத்த இயக்கம். சீக்கியர்களின் சீர்திருத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா நிரங்காரி, அப்புறம் நாம்தாரி இயக்கம், அதுக்கப்புறம் சிங் சபா, அப்புறம் அகாலி இயக்கம் போன்றலாம் பார்த்தீங்கன்னா சீக்கியர்களின் சீர்திருத்த இயக்கம் சொல்லுவாங்க. இதுல நிரங்காரி இயக்கம்ன்ற பார்த்தீங்கன்னா இது உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் சொல்றதுதான் நிரங்காரி இயக்கம். இதை வந்து பாபா தயால்தாஸ் வந்து நிறுவியிருப்பாரு. உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தியது. இது மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி அறிவுறுத்தியது. அப்புறம் நாம்தாரி இயக்கம். நாம்தாரி இயக்கம் பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங் என்பவரால் இயக்கம் தொடங்கப்பட்டது. பாபா ராம்சிங் என்பவரால் நாம்தாரி இயக்கம் தொடங்கப்பட்டது. இவ்வியக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது. இது வந்து வாளுக்கு பதிலாக லத்தியை வைத்து கொள்ளுமாறு சீடர்களுக்கு ராம்சிங் கூறினார். வாளுக்கு பதிலாக லத்தியை வச்சுக்குமாறு சீடர்களுக்கு ராம்சிங் வந்து சொன்னாரு. அப்புறம் சிங் சபா இயக்கம் வந்து அமிர்தசரஸ்ல நிறுவப்பட்டது. இது வந்து புனிதத்தை மீட்டெடுப்பதே சிங் சபாவின் நோக்கம். பார்த்தீங்கன்னா புனிதத்தை மீட்டெடுப்பதே சிங் சபாவின் நோக்கம். ஓகேங்களா. அப்புறம் ஆங்கிலேயரின் உதவியுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரியை உருவாக்கப்பட்டது. எங்க பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ்ல கால்சா கல்லூரியை நிறுவனாங்க. சீக்கியர்கள் ஆங்கிலேயர்களின் உதவியுடன் கால்சா கல்லூரி அமிர்தசரஸ்ல உருவாக்குனாங்க. அப்புறம் அகாலி இயக்கம் பார்த்தீங்கன்னா அகாலி இயக்கத்தின் முன்னோடி தான் சிங் சபா. அப்புறம் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள். ராமலிங்க சுவாமிகள் 1823 வந்து 1874 செத்தாரு. 1823 பிறந்தாரு. ராமலிங்க பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துல அருகே மருதூரில் பிறந்தார். சிதம்பரத்திற்கு அருகே மருதூரில் பிறந்தார். அனைத்து உயிரினங்களின் மீதும் அன்பும் இரக்கமும் காட்டினார். இதை வந்து ஜீவகாருண்யம் என்றாரு. அப்புறம் 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவனாரு. இது அப்புறம் பாத்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு மாத்திட்டாரு. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு எப்போ உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1865 உருவாக்குனாங்க. ஓகேங்களா. அப்புறம் 1867 வந்து வடலூர்ல சத்திய தர்மசாலையை நிறுவினார். 1867 வடலூர்ல சத்திய தர்மசாலையை நிறுவினார். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் இவருடைய சிந்தனைகள் பாத்தீங்கன்னா சைவர்களை புண்படுத்தியதால வள்ளலாரின் பாடல்களை அவங்க வந்து மருட்பா என அழைத்தாங்க. யார் அழைச்சனா சைவர்கள் வந்து இவருடைய பாடல்களை மருட்பான்னு அழைச்சாங்க. அதன் பொருள் பாத்தீங்கன்னா அறியாமையின் பாடல்கள் சொல்லுவாங்க மருட்பாவை. அப்புறம் வைகுண்ட சுவாமிகள் பாத்தீங்கன்னா 1809 பிறந்து 1851 செத்துட்டு இருப்பாரு.
1809 பிறந்தவர் அவரு. வைகுண்ட சுவாமிகள் வந்து கன்னியாகுமரிக்கு அருகே சாமித்தோப்பு என அழைக்கப்படுற சாஸ்தா கோவில் விலை என்னும் கிராமத்தில் பிறந்தாரு. சாமித்தோப்பு அழைக்கப்படுற இப்ப வந்து சாமித்தோப்பு அழைக்கிறாங்களா, அப்போ வந்து சாஸ்தா கோவில் விலை என்று அழைச்சுக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள். இவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். ஆனா இப்பெயர் வந்து உயர்ஜாதி இந்துக்கள் வந்து எதிர்த்ததால அவர் பெற்றோர் பாத்தீங்கன்னா முத்துக்குட்டின்னு அழைச்சாங்க. முத்துக்குட்டின்னு மாற்றினாங்க அந்த பேரை. முடிசூடும் பெருமாள்ன்ற பெயரை இந்துக்களின் எதிர்ப்பால வந்து பாத்தீங்கன்னா உயர்ஜாதி இந்துக்களின் எதிர்ப்பால முத்துக்குட்டின்னு மாத்திட்டாங்க. வைகுண்ட சுவாமிகள் பாத்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியை வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும், வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும், திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் அழைச்சாரு. பாத்தீங்கன்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரு, கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் அரசு. அப்புறம் வைகுண்டர் என தன்னை அழைத்துக் கொண்டார். அவரே தன்னை வைகுண்டர் என அழைச்சுக்கிட்டாரு. அப்புறம் 1833 சாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காக சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமித்தோப்புல வந்து தியானத்தை செஞ்சாரு. சாமித்தோப்புல தியானம் செஞ்சாரு வந்து எப்ப பாத்தீங்கன்னா 1833 சாதி வேற்றுமையை ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமித்தோப்புல தியானம் செஞ்சாரு. இவர் வந்து விலங்குகளை வணங்குவதை நிராகரித்தார். விலங்குகள் வணங்குவதை நிராகரித்தார். யாருன்னு பாத்தீங்கன்னா விலங்குகள் வணங்குவதை நிராகரித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு வச்சுங்க வைகுண்ட சுவாமிகள் வந்து விலங்குகளை வணங்குவதை நிராகரித்தாரு. பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் பாத்தீங்கன்னா சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவினார். வைகுண்ட சுவாமிகள் வந்து சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவினார். இவருடைய எல்லாரும் பாத்தீங்கன்னா ஐயான்னு அழைச்சிருப்பாங்க. வைகுண்ட சுவாமிகள் எல்லாரும் ஐயான்னு அழைச்சிருப்பாங்க. அதனால சமய வழிபாட்டு முறையை வந்து ஐயா வழின்னு சொல்லுவாங்க. இவரை ஐயா வழின்னு சொல்லுவாங்க. சமயவாட்டு வழிமுறையை ஐயா வழின்னு சொல்லுவாங்க. அவருடைய கருத்துக்களை திரட்டி நூலாக திரட்டப்பட்டுள்ளது. அந்த நூல் பெயர் வந்து அகில திரட்டு என்பதாகும். அகில திரட்டு என்பது என்னன்னா வைகுண்ட சுவாமிகளோட கருத்துக்களை திரட்டி எழுதப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா அயோத்திதாசர். அயோத்திதாசர் பாத்தீங்கன்னா 1845 பிறந்து 1914 இறந்துட்டு இருப்பாரு. ஒரு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பதற்காக அத்வைதானந்தா சபையின் அமைப்பை நிறுவியிருப்பாரு. அத்வைதானந்தா சபைன்றத ஒடுக்கப்பட்டோர் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பதற்காக அத்வைதானந்தா சபைன்ற அமைப்பை நிறுவியிருப்பாரு. பாத்தீங்கன்னா 1882 பாத்தீங்கன்னா அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினார். 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினார் இருப்பாங்க. அப்புறம் 1885 திராவிடர் பாண்டியன் என்னும் இதழ தொடங்கி இருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாசர். திராவிட பாண்டியன் என அமைப்ப இதழ வந்து 1885 பண்ணியிருப்பாங்க. 1885 வேற என்ன வச்சிருக்கோம், காங்கிரஸ் உருவாயிருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட மகாஜன சபை. திராவிட மகாஜன சபைன்ற அமைப்பை வந்து 1891 நிறுவி முதல் மாநாட்டை நீலகிரியில நடத்திருப்பாரு. நீலகிரியில முதல் மாநாட்டை செஞ்சிருப்பாரு. திராவிட மகாஜன சபை இந்த அமைப்பை நிறுவி நீலகிரியில நடத்திருப்பாரு 1891. ஓகேங்களா. அப்புறம் 1907 வந்து ஒரு பைசா தமிழன் எனும் வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார். வாராந்திர பத்திரிகையை 1907 ஒரு பைசா தமிழ் என்ற பெயர்ல பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கர்னல் எச்.எஸ். ஆல்காட் என்பவரால அவருடைய ஏற்பட்ட தாக்கத்தினால அவர் வந்து 1898 இலங்கை சென்று அவர் பௌத்தத்தை தழுவினார். ஆல்காட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சபையை நிறுவியவர்ல அவரும் ஒருத்தர். அவருடைய தாக்கத்தினால 1898 இலங்கை சென்ற அவர் பௌத்தத்தை தழுவினார். அப்புறம் அதே ஆண்டு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சாக்கிய பௌத்த சங்கம் அமைப்பை நிறுவியிருப்பார். அதே ஆண்டு அதாவது 1898 சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியிருப்பார். அவ்வளவுதான். ஓகேங்களா. இது மட்டும் போதும். 10th புக்ல எடுத்து தான் ஒரு அந்த ஈஸியான சப்ஜெக்ட் தான் சொல்லலாம். ஓகேங்களா. ஓகேனா குறை இருந்தா சொல்லுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது அடுத்த வீடியோ போடும்போது அதை திருத்திக்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் அப்பதான் டெய்லியும் வீடியோ போட்டா டான் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.